இவ்வளவு பேரும் ஆண்டுகிட்டே இருந்தாருன்னா அப்போ ஆளப்படுபவர்களாக யார் வந்திருப்பாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இவர் மாஞ்சோலையிலிருந்து அவ்வளோ பேர் வந்தாங்கல்ல, கூப்பிட்டு வந்தார்ல, எதுக்கு கூப்பிட்டு வந்தார்? இந்த முதலாளிங்கிறது ஆக்சுவலாக கெட்ட வார்த்தை, சுரண்டி திங்கிறவர்கள் தான். அதில் என்ன உங்களுக்கு பெருமை இருக்குது? இல்லை, அந்த அடையாளத்திலேருந்து வெளியே ஒரு பெருமைக்குரிய அடையாளத்தை தேடிட்டு இருக்கும்போது என்ன மறுபடியும் அப்போ நீங்கள் தொழிலாளியை சிறுமைப்படுத்துறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்கள தொழிலாளிகளாக சிறுமைப்படுத்தாதீங்கன்னு அவர் சொல்றாரு. என்ன தொழிலாளிகள் இன்றைக்கு அப்படி சித்தரிக்காதீங்க, அதுல இருந்து அவங்க நகர்ந்து வெளியே வந்திருக்கிறாங்கல்ல. வரலையே. படம் எடுக்கிறவங்க ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காக இல்ல ஏதோ ஒரு அரசியல் கட்சியின் லாபத்துக்காக செய்யறாங்க. படம் அரசியல் பேச வேண்டும். அரசியல் பேசாத படங்களை, அரசியல் பேசாத கலைகள் இருக்கக்கூடாது. உங்க அப்பா சிவப்பு கொடி எடுத்துக்கிட்டு ஊரா போனாரு, என்ன மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சின்னத்தை காட்டுறாங்க. தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய இன்றைய நிலங்கள் இருக்குல்ல, 2 பேர்கிட்ட இருக்கு, எம்பிசிட்டையும் எஸ்சிட்டையும் இருக்கு. இதற்காக போராடியவர்கள் கம்யூனிஸ்ட். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் வாழை. அந்த வாழைத்தோப்புல வேலை செய்கிற அந்த உழைக்கும் மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கதை. அவர் வாழ்க்கையிலிருந்தே எடுத்த ஒரு கதையாக அதை சொல்லியிருக்காரு. இன்னொன்று அது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஒட்டி அந்த படம் இருக்கு. இப்போ அதில் சில முரண்பாடுகள் இருப்பதாக, உழைக்கும் மக்களாகவே காட்டுறது, அவங்க மக்களுடைய அனுதாபத்தை பெறுவது, இதெல்லாம் நல்லதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சன பார்வையோட புதிய தமிழம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது கொஞ்சம் பேர் எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த ஜாதின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாரும், ஜாதி தலைவர்களாக, ஜாதிக்காக போராடுறவங்களா சொல்லிக்கிற எல்லாரும், அதில் இந்த ஜாதி அந்த ஜாதியெல்லாம் கிடையாது, நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு ஒன்று வச்சுருக்காங்க, சொல்லிகிட்டே இருக்காங்க பலரும். இவ்வளவு பேரும் ஆண்டுகிட்டே இருந்தாருன்னா அப்போ ஆளப்படுபவர்களாக யார் வந்திருப்பாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியலை. ப்ராப்ளம் என்னென்னா, உழைக்கும் மக்கள் இன்றைக்கும் கொடும் துயரத்தில் இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? இவர் மாஞ்சோலையிலிருந்து அவ்வளோ பேர் வந்தாங்கல்ல, கூப்பிட்டு வந்தார்ல, எதுக்கு கூப்பிட்டு வந்தார்? பெண்கள் யூரின் பாஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால், யூரின் பாஸ் பண்ண போகிற இடத்துல ஈரமாக இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்தாங்கிறது தானே பிரச்சனையாச்சு. அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் விட்டுட்டு போயிட்டார். இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்களில், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களில் நீங்கள் பிஎம்டபிள்யூவில் என்ன வச்சுருக்கான்னு கேட்டு பாருங்கள். அந்த கார் ரொம்ப சொகுசான கார் இங்கே ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஈவன் அரசு அதிகாரியாக இருக்கிற ஒருத்தர் மதிவாதனனோ கலைவாணனோன்னு சொன்னாங்க. அந்த ஒர்க்கர் போனால், வாய மூடு, பேசாத, உனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க என்றெல்லாம் பேசுகிற அதிகாரிகள் இருக்காங்க. இன்னமும் அவர் சொல்கிற இந்த வாழை சம்பந்தமான விஷயத்தில், ஏங்க நான் இருந்திருக்கேங்க, எங்கள் ஊரில் ஒரு 2 ஜோடி செருப்பு வச்சுருக்கிறது மாதிரியான வசதி படைத்த ஒரு கிராமத்தில் இருக்க. இப்போ 2 ஜோடி செருப்புங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அது ஒரு பெரிய விஷயம். 40-50 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா சோமில்லாமல் போன பிறகு பேராலிட்டி கேட்டாக்கு ஏதோ காப்பாற்றிடலான்னு முயற்சி பண்ணோம். சொத்து எல்லாத்தையும் விற்றோம், முடியலை. நான் கருத்துக்கட்டு சமக்க போயிருக்கேன். உங்கள் கழுத்து என்ன பாடுபடணும் உங்களுக்கு தெரியுமா? நான் வந்ததை பார்த்துட்டு எங்கள் அப்பா சொன்னார், சரிடா விடு, இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு. இன்றைக்கும் கிராமங்களில், செங்கல் சூளையில் நீங்கள் பார்த்துருக்காரா இல்லையா டாக்டர்? இல்லை, அதான் தனது இழந்த அடையாளத்தை, அதிகாரத்தை மீட்க போராடுகிற ஒரு சமுதாயத்தை அதில் போய் பொருத்தணுமா? இல்லை, அதில் எந்த சமுதாயம் என்று ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு பக்கத்தில் அது இப்போ மாரி செல்வராஜ் எடுத்திருக்கிறாரு, அவர் எதை பற்றி பேசுவாருன்றதெல்லாம் தெரிஞ்சது தானே. அது என்னங்க நீங்களா அப்படித்தானே பார்க்குறாங்க. சரி பார்க்கட்டும். நான் என்ன கேட்குறேன், நான் முதலாளின்னு சொல்கிறதுல அப்போ கிருஷ்ணசாமிக்கு என்ன இருக்குன்னா, முதலாளின்னு சொல்லிக்கிறதுல பெருமைன்னு இருக்கு. அதாவது முதலாளின்னா சுரண்டல் இல்லாத ஆள் கிடையாது. சாதாரண ஆள் சுரண்டல், சாதாரண ஆள் கூட ஒரு டீ கடை வச்சுருக்காரு, வணக்கம் முதலாளின்னா அவருக்கு சந்தோஷமாக இருக்கும்.
சரியா? இந்த முதலாளிங்கிறது ஆக்சுவலாக கெட்ட வார்த்தை. சுரண்டி திங்கிறவர்கள் தான். நான் முதலாளின்னு சொல்கிறது பெரும் பணக்காரர்களை சொல்கிறேன், 100 கோடி கணக்கில் வச்சுருக்க ஆட்களை சொல்கிறேன். அதில் என்ன உங்களுக்கு பெருமை இருக்குது? இல்லை, அந்த அடையாளத்திலேருந்து வெளியே வந்து ஒரு பெருமைக்குரிய அடையாளத்தை தேடிட்டு இருக்கும்போது என்ன மறுபடியும் அப்போ நீங்கள் தொழிலாளியை சிறுமைப்படுத்துறீங்களான்னு கேட்குறேன் நான். அவங்கள தொழிலாளிகளாக சிறுமைப்படுத்தாதீங்கன்னு அவர் சொல்றாரு. என்ன தொழிலாளிகள் இன்றைக்கு அப்படி சித்தரிக்காதீங்க, அதுல இருந்து அவங்க நகர்ந்து வெளியே வந்திருக்கிறாங்கல்ல. வரலையே, அதான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து பிஎம்டபிள்யூவில் போய் என்னன்னு பாருங்கள், இங்கே இருக்கிற கார் தொழிற்சாலையில் என்னன்னு பாருங்கள், இன்னைக்கு கிராமங்களில் செங்கல் சூளைகளில் போய் பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் வந்து அது என்ன வாழைத்தார் வெட்டுறதுல குழந்தைகள் இருக்காங்களா இல்லையான்னு போய் பாருங்கள், பெண்கள் சுமக்கிறாங்களா இல்லையாங்கிறத பாருங்கள். இதையெல்லாம் விட்டுட்டு எப்படி பேசுறாரு அவர்? ஒரு அந்தரத்தில் ஏதோ அவர் பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். இல்லை, படம் எடுக்கிறவங்க ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காக, இல்லை ஏதோ ஒரு அரசியல் கட்சியின் லாபத்துக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ வாட்? படம் அரசியல் பேச வேண்டும். அரசியல் பேசாத படங்களை, அரசியல் பேசாத கலைகள் இருக்கக்கூடாது. என்ன அரசியல் பேசணுங்கிறதுல உங்களுக்கும் எனக்கும் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அரசியல் பேசாத ஒரு படத்தை என்ன வச்சுக்கிட்டு அவிச்சு திங்கிறதுக்காது. படங்கள் நம்ம வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லுவதன் மூலமாக அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற உணர்வை உருவாக்குதா இல்லையாங்கிறது தான் அடிப்படையான விஷயம். இன்னொருத்தர் என்ன சொல்லுவார்? கலைக்காகவே அப்படின்னு சொல்லுவார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோமா ஜாலியாக பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு வந்து சொல்லுவார். இந்த ஆதவன் திச்சன்யா ஒரு கவிதை எழுதியிருப்பார், அது எக்ஸாக்டாக அந்த வார்த்தை தெரில. நான் ஜன்னலுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இந்த மலையை பார்த்து கொண்டு இருந்தேன், அது இதுன்னு மலையை ரசித்து ஒரு கவிதை இருக்கும். ஆக்சுவலாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த ஊராக போய் இந்த கேபிள் போடுறாங்கள்ல, அந்த தொழில் இருக்கும். என்ன சொல்கிறாரு? மழை உனக்கு ஜன்னலுக்கு வெளியே இது பெய்யுது, மழை பெஞ்சால் எங்கள் வாழ்க்கையிலேயே அது பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல கவித்துவத்தோடு சொல்லியிருக்காரு. அவனுக்கு அன்னைக்கு மழை பெஞ்சுன்னா அன்னைக்கு கூலி கிடையாது, சாப்பாடு கிடையாது, அப்படி தான். எனவே வாழ்க்கையினுடைய இந்த துயரங்கள் இருக்கு இல்லையா, இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமாகத்தான் பார்ப்பாங்க, அவங்கவுங்க வாழ்நிலையிலிருந்து பார்க்குறாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது அதை படைக்கக்கூடாது என்று சொல்வது இருக்கு இல்லையா. எந்த ஒரு நாவலை எடுங்க, எந்த ஒரு கவிதையை எடுங்க, எந்த ஒரு சிறுகதையை எடுங்க, எந்த ஒரு படத்தை எடுங்க, அவையெல்லாம் சாதாரண மக்களின் வழியை பேசியிருக்கு, துயரத்தை பேசியிருக்கு, அவங்களுடைய கொண்டாட்டத்தை அது பேசியிருக்கு. அப்படித்தான் இருந்திருக்கு. அதையெல்லாம் பேசாதீங்க. அவருக்கு என்ன ஒரு போலியாக ஒரு வேஷம் போடணும்னு நினைக்கிறாரா? இவர்கள் எல்லாம் மேலே வந்து விட்டார்கள் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறாரா? அரசியல் பேச வேண்டும். ஆனால் அதில் இருக்கிற அரசியல் தவறாக இருந்தால் நீங்கள் அதுக்கு எதிர்வினையாற்றுங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரஞ்சித்தோட ஒரு படம், அது என்ன படம், நட்சத்திரங்கள் நகர்கிறது, அந்த படம் ரொம்ப தப்பான படம் என்று நான் விமர்சனம் எழுதியிருந்தேன். இவரோட ஒரு படத்து கூட நான் அப்படி எழுதியிருந்தேன். யார்? மாரி செல்வராஜோட படத்துக்கு. நீங்கள் அதில் போராடினவங்களெல்லாம் விட்டுட்டு சும்மா ஏதோ காமிச்சிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சரியா என்று நான் எழுதியிருந்தேன். நான் கடுமையாக அதுனா இந்த ஊரில் இருக்க பொருள் எல்லாம் அடிச்சுட்டு இது பண்ணுவாங்க. கர்ணன் படமா? கர்ணன் படத்தை. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, இந்த விமர்சனம் செய்வதற்கான உரிமை என்பது வேறு. ஆனால் நீங்கள் பொய் தோற்றத்தோட இதெல்லாம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்றது அடிப்படையில் உண்மை கிடையாது. வாழைப்படத்திலே ஒரு காட்சி இருக்கு, அந்த தாய் பேசுகிற மாதிரி. அதாவது உங்கள் அப்பா வந்து சிவப்பு கொடி எடுத்துக்கிட்டு ஊராக போனார், என்ன மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சின்னத்தை காட்டுறாங்க. அந்த வசனத்தை எப்படி பார்க்குறீங்க? அது இயல்பான ஒரு வசனமா? இல்லை இல்லை, அவங்க ரிலேட்டிவ் யாரோ கட்சியில் இருந்திருக்காங்க. நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுங்க, தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய இன்றைய நிலங்கள் இருக்குல்ல, 2 பேர்கிட்ட இருக்குது, எம்பி சீட்டையும் எஸ்சிட்டையும் இருக்குது. இதற்காக போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள். டிஆர் சுப்பிரமணியன்னு ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருந்து திருமணம் செய்து கொள்ளாதவர். அவர் போய் ஸ்ரீவைகுண்டத்தில் உட்கார்ந்து 2 பேர் வந்து அவரோட ரொம்ப ஹீரோயிக்காக சில விஷயங்கள் இருக்குது. ராமசாமி தேவர்னு ஒருத்தர் தேவர் சமூகம், சிவன்னு ஒருத்தர் தலித் சமூகம். இவங்க 2 பேரும் தான் அவருக்கு பாதுகாவலாக இருந்திருக்காங்க. அந்த போராட்டத்தின் காரணமாக தான் அது வந்திருக்கு. நான் வந்து
96ன்னு நினைக்கிறேன். மதிமுகவும் நாங்களும் கூட்டணியில் இருந்து அந்த எலெக்ஷனில் டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த தொகுதியில் நின்னார், போட்டி போட்டார். ஸ்ரீவைகுண்டத்தில் போட்டி போட்டார். அப்போ வந்து நான் போகும்போது பார்த்தேன், பல வீடுகளில் வந்து விவசாய சங்கமும் சங்கத்தினுடைய அந்த கொடிகளும், அதே போல் பேர் என்ன டிஆர் சுப்பிரமணியத்தோட ஃபோட்டோவையும் நான் பார்த்தேன். அப்போ என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர்களால் தான் இந்த நிலம் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் கட்சியை ஆக்சுவலாக இன்னும் கூட அதை நல்லா சொல்லியிருக்கணும். அது 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 என்னை பொறுத்தவரை. ஆனால் தனக்கு பிடித்தமான ஒரு மனிதரிடம் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவன் அந்த சிவனைந்தான் முயற்சி பண்ணுறான் பார்த்தீங்களா, அதை அந்த மனுஷன் தன்னோட நெஞ்சில் வச்சுக்கிறான் பார்த்தீங்களா. ஒரு விஷயத்தை அதில் அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு எல்லாத்துக்கும் அந்த கோபம் இருக்கும், எல்லாத்துக்கும் அந்த ₹1 சுமக்கணுமா, ₹2 வாங்கினா நல்லா இருக்குமேனு கூட ஒருத்தருக்கு கேட்கும். ஆனால் வேலை போனாலும் அதை கேட்கணும்னு ஒருத்தர் தோன்றது இருக்கு இல்லையா. தனக்கு கௌரவமான ஒரு வேலை, தாரை இறக்கிறதுக்கு பதிலாக தாரை சுமக்கணும்னு வந்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை கம்யூனிஸ்டாக தான் சொல்லியிருக்கார். எனவே நீங்கள் வந்து இன்னைய நிலைமையில், நீங்கள் இன்றைக்கி தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியாது உங்களுக்கு, நான் தஞ்சாவூரில் சிபிஎம் ஒன்றும் ஆட்சி பொறுப்பில் இல்லை. சுதந்திரத்துக்கு முன்னால் தலித் மக்களுக்கு நிற்கிறது கூட இடம் கிடையாது கீழத்தஞ்சை மாவட்டத்தில். இன்றைக்கி பேசுனா பலரும் சாணிப்பால் சவுக்கடின்னு ஏன் பேசுகிறேன். எல்லா பயலுக்கும் எல்லா ஜாதிக்காரனும் இதை வாங்கியிருக்கான். ஒருத்தன் கொஞ்சம் முன்னால் வந்திருக்கான். ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சு ஆடு மட்டுமே மேய்ச்சிக்கிட்டு இருந்த கோணார்கள் இன்றைக்கி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களா? பனை மட்டுமே ஏறிட்டு இருந்த நாடார்கள் இன்றைக்கி பனை மட்டும் ஏறிட்டு இருக்காங்களா? சமூகம் மாறி வந்திருக்கு. குற்ற பரம்பரைன்னு சொன்னதை எடுத்து சண்டை போட்டிருக்கோம். எனவே இன்னைக்கு கொஞ்சம் பேர் பின்தங்கி கிடக்கிறான். அவனை கை கொடுத்து தூக்க வேண்டியது இருக்குது தவிர, அதனால் நாங்கள் ஆட்ட பரம்பரை எங்களை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம். இது எல்லாமே சிரமப்பட்டு தான் வந்திருக்காங்க ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் இவர் ஜெயரஞ்சன் இந்த வார்த்தைகளை எழுதியிருக்காரான்னு தெரியாது. அதாவது கீழத்தஞ்சையில் நடந்த போராட்டத்தில் நிலத்தையெல்லாம் இவங்க கொடுத்தாங்க, ஆனால் பட்டா கொடுத்தது கலைஞர் அரசாங்கம்னு எழுதியிருப்பார். ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபேக்ட்டு. பட் கம்யூனிஸ்டுகள் போராடி அந்த நிலத்தை வாங்கி வச்சிருந்தோம். பட் அதிகாரிகள் கொடுக்கல. அப்புறம் திமுக வந்தது, அதுக்கு பட்டா கொடுக்குறதுன்னு வந்தது, அதனால அவங்களுக்கு கிடைச்சது. பட் இப்படி பல இடங்களில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் வந்து தாமிரபரணி ஆற்றின் 2 ஓரமும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வாங்கி கொடுத்தாங்க. நன்றி தோழர்.